சுவாதி, மேக்கப் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஒரு தடவை கண்ணாடியில் பார்க்குறீங்களா? ரீனா மேடம், அதெல்லாம் வேண்டாம். உங்க மேக்கப் எப்பவுமே சூப்பரா தான் இருக்கும். ஓ தேங்க்யூ சுவாதி. ஏன் பொண்ணா அது இம்புட்டு அழகா இருக்கா? சுவாதி, என் கண்ணே பட்டுச்சுடி. வீட்டுக்கு வந்து உனக்கு திருஷ்டி சுத்தி பண்ணோம். ஐயாம்மா, ஓகேவா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ரொம்ப அழகா இருக்க. அதுக்கு காரணம் ரீனா மேடம் தான். ரீனா, மேக்கப் சூப்பர்மா. தேங்க்ஸ் ஆண்டி. சுவாதி, இன்னும் நீ சாப்பிடலடி. அம்மா பருப்பு சாதம் எடுத்துட்டு வரேன், சாப்பிட்றீ. நம்ம காலையிலே பருப்பு சாதம் கொடுக்குற, அதெல்லாம் வேண்டாமா. வீட்டுல இருந்து போறப்பல பருப்பு சாதம் தான் சாப்பிடணும். அப்படியா? சரி, எடுத்துட்டு வாமா, கொஞ்சமா சாப்பிட்றேன். இந்த எடுத்துட்டு வரேன். எங்கம்மா ஜோதி அக்கானா? அவ உனக்கு மேல மேக்கப் போடுறா. வரட்டு பாக்குறேன். சரி சரி, பிள்ளைக்கு ஃபோன் பண்ணியா? வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்களா? ஃபோன் பண்ணி பேசினேமா. ஒரு 5 மினிட்ஸ்ல கிளம்ப போறேன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கிளம்பிடலாம். சரிம்மா, போய் சாதம் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. உங்க அம்மா நைஸ், ரொம்ப நல்லா பேசுறாங்க. அம்மா எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவாங்க. ஆனா எங்க அம்மா ரொம்ப அழகா இருக்காங்க. பார்த்துட்டு நான் ஒன்னும் சொல்லாம விட்டுட்டேன். சரி, அதெல்லாம் பேசிக்கலாம், விடுங்க. அம்மா எங்க போட்டோகிராஃபர் வரக்கானா? மேக்கப் போட்ட உடனே போட்டோ எடுக்கணும். யாரும் வரலையே. இதோ வந்துட்டேன் மேடம். ஸ்ட்ரைட்டா பாருங்க, ஸ்மைல் பண்ணுங்க மேடம். ஓகே ஓகே, போட்டோ எடுத்துடலாங்களா? ஸ்மைல். போட்டோ நல்லா வந்திருக்குங்களா? சூப்பரா வந்திருக்கு மேடம். ரீனா, சொல்லுங்க. எங்க கூட வாங்க, சேர்ந்து போட்டோ எடுக்கலாம். இந்த வரேங்க. ஸ்மைல் ப்ளீஸ். சூப்பர், வெரி நைஸ். தேங்க்யூ. சுவாதி, சொல்லுங்க. உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. எல்லார்கிட்டயும் நல்லா பழகுறீங்க. அப்படிங்களா? ஆமா ஆமா, நல்லாவும் பேசுறீங்க. ஓ தேங்க்யூ ரீனா. சுவாதி அக்கா, என்னைய மறந்துட்டியா போட்டோ எடுக்க? வாடி ஜோதி. என்னடி, இன்னைக்கு நீ தான் டாப்பா இருக்க போல. அப்படிலாம் இல்லையே, நீ தான் அழகா இருக்க. தங்கச்சி ரொம்ப அழகா இருக்கா இன்னைக்கு. நீ தான்க்கா. சரி வா, சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கலாம். சரிக்கா. ஸ்மைல் ப்ளீஸ். போட்டோகிராஃபரனா, எங்க போட்டோ எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. எல்லா போட்டோவும் எடுத்து முடிங்க, லாஸ்டா பாக்குறோம். ஓகே. சுவாதி, நான் வெளியே வெயிட் பண்றேன். ஓகே மேடம். அம்மா அப்பா போட்டோ எடுக்க வரல, 2 பேரும் பிஸியா இருக்காங்கக்கா. அம்மாச்சியும் ஆளக்கானா இதுவும் ரொம்ப பிஸியா இருக்கு. போட்டோ எடுக்கலாம் கூப்பிடலாம் நினைச்சா ஆளக்கானா எல்லாத்தையும். மண்டபத்திலே போட்டோ எடுக்கல, அப்புறம் என்ன? சரிடி. அம்மாச்சி, நானே என் பேத்தி மேல திருஷ்டி வச்சுட்டேன். இப்ப நான் அழகா இல்ல, சுவாதி அக்கா மட்டும் தான் நல்லா இருக்கா. அப்படிதானே? 2 பேத்திங்களும் 2 கண்ணுங்க மாதிரி 2 அம்புட்டு அழகா இருக்கீங்க. நிமிஷமா இருக்கீங்க. நிஜமா தானே? ஏண்டி அம்மாச்சி வம்பளுக்குற? சரிடா, அம்மா பருப்பு சாதம் கொடுத்துட்டா, இந்தா சாப்பிடு. ஆச்சி, நீயே ஊட்டி விடுவேன். ஊட்டி விடுறேன்டா. டக்குன்னு சாப்பிட்டு மண்டபத்துக்கு கிளம்பணும்டா. பிள்ளைங்க அம்மா அவங்க பறந்துட்டு இருக்காங்க, சீக்கிரம் கிளம்பணும்னு. சரி மாச்சி, கிளம்பிடலாம். அம்மாச்சி ஊட்டி விடுறேன், 2 பேருமே சாப்பிடுங்க. சரி மாச்சி. மாச்சி, அப்படியே ஒரு போட்டோ எடுத்துடலாம். அண்ணா, அப்படியே ஒரு போட்டோ எடுங்க. ஓகே. ஸ்மைல் ப்ளீஸ். ஏன் மாச்சி, நீ வேற புடவை கட்டலையா? பேசாம கிளடு கட்டுக்கு எதுக்கு புது புடவை? இந்த புடவை போதும்டா. உனக்கு புது புடவை எடுத்து கொடுத்தாருல, போட வேண்டியதானே? இப்ப கட்டாம அப்புறம் எப்ப கட்டுவ? பாப்பா கல்யாணம் வரல, அப்ப போட்டுக்கலாம். போ மாச்சி, வெக்கமா வருது. இப்பவே என் பேட்டி எம்புட்டு வெக்கப்படுறா. இன்னும் அம்மாவும் அப்பாவும் தான் போட்டோ எடுக்க வரல. என்னதான் பண்றாங்க? அதான் மண்டபத்துல போய் எடுத்துக்கலாம்னு சொன்னேல. இருந்தாலும் வீட்டுல போட்டோ எடுக்கிற மாதிரி வருமா? பாத்துக்கலாம். அம்மா அப்பா நம்மளை விட்டு எங்க போயிட போறாங்க? அங்க போய் போட்டோ எடுத்துக்க வேண்டியதா? ஆச்சி, எனக்கு பசிக்குது, ஊட்டி விடு. ஊட்டி விடுறேன்டா, சாப்பிடுங்க. ஆச்சி, மண்டபத்திலயும் இன்னொரு படம் நான் மாத்தணுமா? ஆமாண்டா, பிளேட்ல சகப்பு கலர் தானே எடுத்து கொடுத்தாங்க. ஆமாமாச்சி, இந்த புடவைய மாத்தி கட்டணாங்க. சரி மாச்சி, ஒரு நாள் தான் அப்படி அலுப்பா தெரியும். பரவாயில்ல, கட்டிக்கோ. சரி மாச்சி. டேய் ஆகாசு, அம்மாவே சீக்கிரம் ரெடி ஆயிட்டேன். ஆனா நீ இப்படி நேரம் ஆக்குற. ஆகாசு, மண்டபத்துக்கு சீக்கிரம் போகணும், வா கிளம்பணும். இதோ ஒரு 5 மினிட்ஸ்மா. இவ்வளவு லேட் ஆக்குற? பிளேட்டுக்காரங்க தான் முன்னாடி வந்து நிக்கணும். நீ என்ன இப்படி லேட் ஆக்குற? இதோ வந்துட்டேமா, இருமா. என்னதான் பண்ணுவானோ தெரியல. கிட்டத்தட்ட 1 மணி நேரமா ரெடி ஆயிட்டு இருக்கான். அப்பா, ஒரு வழியா ரெடி ஆயிட்டியா? முடிஞ்சிச்சுமா, கிளம்பலாமா? கிளம்பலாம்டா. நல்லா இருக்கமா அந்த புடவையில? நல்லா இருக்கேனா? நீ நல்லா தான் இருக்க. கோட் ஷூட் போடும்போது தான் மாப்பிள்ள மாதிரி இருப்பேன். பையன் என் புள்ள மாப்பிள்ள மாதிரி தான் இருக்கான். நீயா சொல்லிக்கிட்டாதான். ஆகாசி, கிளம்பலாமா? போலாமா. சுவாதி துணிமணிலாம் எடுத்து வச்சிட்டியாமா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். சரி, கிளம்பலாமா? போலாமா. சுவாதி அவங்க அம்மாலாம் வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்களா? போன் பண்ணியா? போன் பண்ணேமா. கிளம்பிட்டாங்களாமா. போட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்களா. மண்டபத்துக்கு தேவையான ஜாமான்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா. எடுத்த உடனே கிளம்ப வேண்டியதா அப்படின்னு சொன்னா. சரி சரி. அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுமா. கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. சுவாதி வீட்டுல கேட்டியா? சுவாதிக்கு எத்தனை பவுன் போடுறீங்க, என்ன ஏதுன்னு? ஏமா இப்படிலாம் கேக்குற? நம்மளும் எவ்வளவு பவுன் போறாங்கன்னு கேட்டு வச்சுக்கணும்ல. அதெல்லாம் ரொம்ப ஓவர்மா. கேக்குறதுலாம் ரொம்ப ஓவர்மா. நம்ம இருக்க கஷ்டத்துக்கு அவங்க பொண்ணு கொடுக்கறதே பெருசு. சரி, லவ் பண்ணிட்டோமேனு அவங்க அப்பா எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லியிருக்காரு. நீ என்னன்னா பவுன் போடுறாங்க என்ன ஏதுன்னு கேட்டினா என்னமா ஆகுறது? அவங்க இஷ்டம். அவங்க பொண்ணுக்கு எவ்வளவு போடுறாங்க அதெல்லாம் போடுவாங்க. எதுவும் கேட்க வேண்டாம். உலகத்துல போய் பாரு, கல்யாணம் பண்ணி வச்சா பொண்ணுக்கு 80 பவுன் போடுறாங்கன்னு. நீ என்னன்னா இப்படி பேசுற? எல்லாம் இருக்கடா. பவுன் ஏதாவது போட்டாதானே நமக்கு மரியாதையா இருக்கும், இல்ல அவங்களுக்கு கௌரவமா இருக்கும். நீ என்னன்னா திரும்ப திரும்ப இதே பேசிட்டு இருக்காத. அப்படியே நீ சொன்ன மாதிரி எதுவும் அவங்க வீட்டுல போய் நான் கேட்க மாட்டேன். எத்தனை பவுன் போடுறீங்க, ஏது பண்றீங்கன்னு. சுவாதி கிடைச்சதே பெரிய கிஃப்ட். அவளே எனக்கு போதும். மத்தபடி எனக்கு பவுன்லாம் தேவையில்லம்மா. சுவாதியோட அப்பா அவளுக்கு ஏதாவது நகை போட்டா போடட்டும், இல்லன்னா வேண்டாம். ஆனா எதுவும் கேட்க மாட்டேன்.
மண்டபத்துல வந்து நீ எதுவும் கேட்க வேண்டாம் சரியா? பாட்டுக்கு அங்க வந்து எத்தனை பவுன் போறீங்க என்ன இதுன்னு கேட்டுட்டு இருக்காத. அப்பவே சொல்லிட்டேன் அங்க ஏதாவது வந்து பேசுனேன்னு தெரிஞ்சுச்சு என்னடா இப்பவே நீ மிரட்டி பாக்குறியா? அப்படின்னே வச்சுக்கோ. பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இந்த காதல் கல்யாணம் நடக்குது. நீ பாட்டுக்கு இதெல்லாம் பேசி கல்யாணத்தை கலைச்சுள்ளான்னு மட்டும் நினைக்காத. அது நடக்கவே நடக்காது. நான் சொல்லிட்டேன். நான் முன்னாடி போறேன் வா. கார் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். கார் வெளியே நிக்குது. சட்டுன்னு எல்லா சாமானையும் எடுத்துட்டு வா. அப்புறம் இன்னொரு விஷயம், நிச்சயதார்த்தத்துக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து தான் பொண்ணுக்கு நகை போடணும். அப்படிலாம் எதுவும் இல்லையே. அப்படிலாம் கிடையாது. நான் சொல்றதுதான் உண்மை. நம்மளும் சுவாதிக்கு எந்த நகை நட்டும் வாங்கலையே இல்ல அவளுக்கு போறதுக்கு. அதனால இப்பவே சொல்லிட்டேன். மண்டபத்துல உன் திருவாயை அமைதியா வச்சிருந்தாலே போதும். பேசுறேன்னு பேசிட்டு எல்லார் மனசையும் காயப்படுத்துற மாதிரி நடந்துக்காத. ஆமா சரிப்பா, எல்லாம் சொல்லிட்டீல. சரி நான் அப்படியே நடந்துக்கிறேன். சரி வா கிளம்பலாம். இவனுக்காக தானே சொல்றேன். சொல்றத காதல வாங்குறானா? இப்பவே அந்த மாமனார் பக்கம் பேசுறான். நகையும் வாங்கக்கூடாது எதுவும் வாங்கக்கூடாதுன்னு. நான் எவ்வளவு தூரம் எடுத்து சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். நடத்துடா, நல்லா நடத்து. அம்மா சொல்றது இப்ப தெரியாது, பின்னாடி கஷ்டப்படுவீல. இல்லாட்டி இங்க கூட்டிட்டு வந்து உங்களுக்கு தேவையான எல்லா ஜாமானையும் வாங்கி தரணும், எல்லாம் செய்யணும். எல்லாம் காசுக்கு எங்க போவானா? மாமனார் வீட்டுல இருந்து கேட்க மாட்டேனா? எதுக்கு சும்மாத்த கல்யாணத்தை பண்ணணும்? காதல் கல்யாணம் வேற. காதல் கல்யாணம் பண்ணா கூட நகை நட்டெல்லாம் எதுவும் வாங்க கூடாதா? சும்மா பேசலாம் பாரு பேச்சுக்குன்னு. என்னமோ பண்ணிக்கோ. சொல்றத சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். எனக்கு ஒண்ணு இல்ல. அவளை கூட்டிட்டு வந்து இங்க கஷ்டப்பட போறது நீயா தான் இருக்கணும். அதுக்குதான் சொன்னா புரிஞ்சுக்கிறானா இவன்? இன்னும் வரியா இல்லையாமா? கூப்பிட்டுட்டான் வரியா இல்லையான்ட்டு. வரலன்னு சொன்னா கூட ரொம்ப சந்தோஷப்படும் உங்களுக்கு. வர இரு. அப்படியே சுவாதி சேலை மறந்துடாத. உன் பொன்னாடி சேலையை மறக்கல, எடுத்துட்டு வாரேன். உள்ளார கதவை எல்லாத்தையும் பூட்டிட்டீல? எல்லாமே பூட்டியாச்சு. கேஸ் சுவிட்ச் கீழே ஆஃப் பண்ணி வச்சிருக்கீல? எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு தான் வந்தேன். வாங்க கிளம்பலாம். ஆதி ஜோதி அம்மா எல்லாரும் கிளம்பிட்டாங்க. 2 பேரு தான் போகணும். சீக்கிரம் வாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வந்திருப்பாங்க. வீட்டுக்காரங்க நம்ம தான் முன்னாடி இருந்து எல்லாத்தையும் வரவேற்கணும். ஏன்னா இங்க வெளியே நின்று கேள்வியா கேட்டு இருக்கீங்க. இருந்தாலும் கேட்கறது இல்லையா? எல்லாத்தையும் எடுத்து வச்சியா என்ன ஏதுன்னு? நம்ம மறந்துட்டோம்னா திரும்பி மண்டபத்துல இருந்து வர முடியுமா? அதுக்காக தான் கேட்டேன். நீ அதுவா கேட்டீங்க? பூட்டிட்டியா? கேஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணியா தான் கேக்குறீங்க. இருந்தாலும் கேட்கறது இல்லையா? உங்ககிட்ட எந்த கேள்வியும் வைக்க வேண்டாம். நீ மறக்கல. மேல எல்லாத்தையும் அமுச்சு விட்டாச்சு. கூட்டு சட்டை அனுப்பிச்சுட்டியா? அதே கொடுத்து விட்டாச்சு. அப்ப கிளம்பலாம்ல? முன்னமே சொல்லிட்டேன் கிளம்பலான்ட்டு. இன்னைக்கு என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்காளே. ஆமா, நான் எம்பிட்டு நேரமா கட்டி முன்னாடி நிக்கிறேன். அது இப்பதான் சொல்ல தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. இருந்தாலும் ஆமா போங்க. 2 பொண்ணே பார்த்து சொல்றீங்க சம்மா இருக்க அழகா இருக்குன்னு. என்னை பார்த்து ஏதாவது சொன்னீங்களா? ஒன்னும் சொல்லாம இப்பதான் வாயை திறக்கிறீங்க. இல்லடி, வெறுப்பேத்தலாம் தான் சொல்லாம விட்டேன். ஆமா வெறுப்பேத்துறீங்க. ஆளை பாரு. நான் உன்னே சொன்னேல அழகா இருக்கேன்னு. நீ என்னை பார்த்து ஏதாவது சொன்னியா? அழகா இருந்தா என்ன, இல்லாட்டினா என்ன? எனக்கு என்ன வந்துச்சு? என்கிட்ட இந்த கேள்வி கேக்குறீங்க? ரொம்ப கொழுப்பு தான். பாசமா கேக்குறேன். அப்ப கூட பதில் கிடையாது. நல்லாதான் இருக்கீங்க. வெக்கத்தை பாரு. எப்பவுமே கலர் வெட்டி தான் போடுவீங்க. அப்பா ஃபங்க்ஷனுக்கு வெள்ளை வெட்டிலாம் கட்டிருக்கீங்க. நல்லாதான் இருக்கு. இந்த புடவை நல்லா இருக்கு சுதா. சரிங்க. ஏன் தலையில பூ வைக்கல? தலையில ஏன் சுதா பூ வைக்கல? மறந்துட்டியா? ஆமாங்க, வேலை விஷயமா மறந்தாச்சு. சரி வருத்தப்படாத. போற வழியில உனக்கு மல்லிப்பூ வாங்கி தரேன். சரிங்க. அப்ப கூட என் பொண்டாட்டிக்கு வெக்கத்தை பாரு. அம்பிட்டு அழகா இருக்காளே. போங்க, கண்ணு வைக்காதீங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இப்ப கூட சுவாதிக்கு அம்மான்னு சொல்ல முடியாது. நிஜமாதான்டி. கூட பாதி கிழவன் ஆயிட்டேன். ஆனா நீயே கல்யாணம் பண்ணப்ப எப்படி இருந்தியோ அப்படியே இருக்க சுதா. போங்க, என்ன வேணும் உங்களுக்கு? இப்பெல்லாம் பேச வேண்டாம், சும்மா இருங்க. கிளம்பலாமா? போலாம் வாங்க. மல்லிப்பூ மறந்துடாதீங்க. இல்ல மறக்க மாட்டேன். சரிங்க. ஒரே ஒரு ஆசை, பொண்ணு நிச்சயம் எனக்கு எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். அதுதான் எனக்கு இருக்கு. எனக்கும் அதேதான். உறவினர் எல்லாரும் ஒன்று கூடி நிச்சயம் நடத்துறோம். இந்த விசேஷம் நல்லபடியா நடக்கணுங்க. ஆமா ஆமா. கிளம்பலாம், மணியாச்சு. போலாம் சுதா. லட்சுமி என்னதே? இன்னும் கிளம்பலையா? என்ன ஆகுது? பேத்தி நிச்சயம் நடக்குது. போகணுமா இல்லையா? சீக்கிரம் கிளம்பிட்டு வா போ. பாருங்க, சும்மா இதே சொல்லிட்டு இருக்காதீங்க. அம்மா நான் தான் அப்பவே சொல்லிட்டே வரலன்ட்டு இதே பேசி வெறுப்பேத்திட்டு இருக்காதீங்க. நீங்க கிளம்புனா கிளம்புங்க. ஏண்டி இப்பெல்லாம் பேசுற? அவன் நம்ம பேத்தி, நம்ம தூக்கி வளர்த்த புள்ளாது. அவன் தான் முன்னாடி நின்று எல்லாத்தையும் வரவேற்கணும், எல்லாம் பண்ணணும். நம்ம தான் நின்று செய்யணும். ஆனா நீ வரலங்கிறது ரொம்ப தப்பு லட்சுமி. வரலன்னா வரல, திரும்ப திரும்ப கூப்பிட்டாதீங்க. தோட்டத்துல வேலை இருக்குன்னு நேற்று துர்காமா சொல்லிட்டாங்க. அங்க போனோம், நீங்க வேணா கிளம்புங்க. திமுருத்தனத்துக்கு ஒரு அளவே இல்ல. சரி நடுவுல எப்படியாவது நீ மாறிடுவேன்னு நினைச்சா இன்னமும் அப்படியே தான் இருக்கியே. இன்னைக்கு மாற மாட்டேன், மாறவும் மாட்டேன். இப்படியே தான் இருப்பேன். என்ன பேத்தி ஜோதிக்கு சொல்றீங்களா? முன்னாடி வந்து எல்லாம் பண்றேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா அந்த சுவாதி நிச்சயத்துக்கு நான் எதுவும் பண்ணவும் மாட்டேன். அவன் என் பேத்தியும் கிடையாது. சரிங்களா? நான் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். திரும்ப திரும்ப கூப்பிட்டு என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. நீங்க கிளம்புங்க. உன் பேத்தி நிச்சயத்துக்கு போறீங்க. நான் போவேனான்னு தடுத்தினா? இல்ல நான் வரலன்னு முடிவு பண்ணிட்டாலும் என்னை விட்டுருங்க. ஆமா, திரும்ப திரும்ப கூப்பிடாதீங்க. போங்க, நீங்க தோட்டத்து வேலைக்கு நேரம் ஆச்சு. நான் கிளம்புறேன். நீ எல்லாம் எம்பிட்டு சொன்னாலும் திருந்த மாட்டேன். அந்த ஜென்மம் தானே நீ. 3 வருஷமா தூக்கி வளர்த்த பேத்திய அப்புறம் ஒதுக்கி வச்சுட்டு வரமாட்டேன்னு சொல்றீல. பாக்கலாண்டி எவ்வளவு நாளா திமுறோட இருக்கேன்ட்டு. நீ வரலன்னா போடி. நான் முன்னாடி இருந்து எல்லாத்தையும் செய்ய தான் போறேன்.
என்னப்பா நீ கிளம்பலையா? மணியாவது இப்படியே நிக்கிற. நீ சீக்கிரம் கிளம்பிட்டு வாப்பா, போப்பா. அது நானும் புது சட்டை போட்டு கிளம்பி வரணுமா? உன்னோட பெரியப்பா நீங்க வேற சட்டை போறது இல்லையா? அம்மா போட போன தடவை உங்க அம்மா கூட்டிட்டு போனப்பயே ஜீன்ஸ் பேண்ட் போட்டு போனப்பயே உங்க அம்மா அப்படி கத்துனா அதே பத்தி சிரிச்சா இழிச்சேன்ட்டு இது இதுல வேறயா? வேணாண்டா, எனக்கு இதுவே நல்லா இருக்கு போதும். வேற எதனா புது சட்டை போட்டு மாத்திரேனா அம்மா பார்த்தா கூட உங்க அம்மா வம்புழுப்பா. தேவையில்லை, எனக்கு இதுவே ஓகே தான். சரி அப்புறம் உன் இஷ்டம், நீ போட்டுக்கோடா, நீ சின்ன பையன். வீட்டு சட்டையில நல்லா தான் இருக்க. சரி எங்க அம்மாவுக்கானா? உங்க அம்மா தானே காலையில 6 மணிக்கு குளிச்சுட்டு வந்தா. முதல் குளியிலே உங்க அம்மா தான். இன்னும் கிளம்புறா கிளம்பிக்கிட்டே இருக்கா. அப்படி என்னத்த கிளம்பிட்டு இருக்கு? மன பொண்ணு கூட கிளம்பிடும் உங்களுக்கு. ஆனா உங்க அம்மா பண்ற அலப்பற என்ன அலக்கணும் பாரு. நீ நல்லா மேக்கப் போட்டு வருவாங்க பாரு. இருக்கலாம் நேரம் அலப்பறைய கொடுக்குறா. ஐயோடா சாமி, விடுப்பா, பொறுமையா வரட்டும். முன்னாடி போலன்னா உங்க சித்தப்பன் தான் கோச்சுக்குமா. வீட்டுல இருந்து யாரும் வரல நம்மள தான் திட்டுவான். அதான் நம்ம முன்னாடி கிளம்பணும்னு அவளை சீக்கிரம் எழுப்பிட்டா அம்மாக்காரி இம்புட்டு நேரம் ஆக்குறா. இது வரட்டும்பா, வெயிட் பண்ணுவோம். இது கிட்டத்தட்ட 2 மணி நேரமா நிக்கிறேன், காலே வலிக்குது எனக்கு. சரி உட்காரு, வரட்டும். ஆமா, எங்க வரப்போறா? முடிஞ்சுதான் வருவா பாரு. எங்க ரெடி ஆயிட்டேன் போலாமான்னு கேப்பா. ஆமா செஞ்சாலும் செய்யும் அம்மா. நீ எம்புட்டு நேரம் தான் கிளம்புறான்னு பாப்போம். இனிமே எந்த ஃபங்க்ஷனுக்கு போறதா இருந்தாலும் அவளை முதல் நாள் நைட்டே கிளப்பி விடணும், அப்போதான் சரி வரும். இல்லைன்னா அவ்வளவுதான். அப்பா வர ரொம்ப காமெடி பண்றாரே. என்னை பார்த்தா உனக்கு அப்படிதான் தெரியும். ஆனா உள்ளார நான் படுற வேதனை இருக்கே, இது எதுவும் சொல்ல முடியல. என்னது? என்னையா சொல்லிட்டு இருக்க? வாடி, ஃபங்க்ஷனுக்கு மணியாவதா இல்லையா? போறதா இல்லையா நம்மளும்? இதையா வந்துட்டேயா? ஆமா, காலையில இருந்து இப்படிதான் சொல்லிட்டு இருக்க. வந்துட்டேன்னு இன்னும் கிளம்பி வர பாடதான் காணா. யோ இரியா. உங்க அம்மாக்குள்ள உள்ள பாத்தியா எப்படிலாம் பேசுறா பாரு. வெயிட் பண்ணுப்பா, அம்மா வரட்டும். வரட்டும் நீ சொல்லிட்டு இருக்க. வரட்டும் நீ சொல்லிட்டு இருக்க. ஆனா உங்க அம்மா காரி பண்ற அலப்பற தாங்க முடியல. ஐயா எப்படி இருக்கேன்? நானே நல்லா இருக்கேனா? உனக்கு என்னம்மா நல்லா தேவதை மாதிரி இருக்க. யோ நிஜமாவா சொல்ற? ஆமா, இம்புட்டு நேரம் கிளம்பினா இன்னாடி ஆகுறது. கிளம்பணுமா ஃபங்க்ஷனுக்கு? கிளம்பிட்டு வந்து எப்படி இருக்கிற வேற கேள்வி கேட்கறா. வாடி கிளம்பலாம் முத. போயா போய் முத கார் அடி போ. சரிங்க மேடம். தூசி இல்லாம நீட்டா தொடச்சு வை, வந்து நான் ஏறிக்கிறேன். சரிங்க மேடம். அதுக்கு மேல காமெடி பண்றப்பா. நான் காமெடி பண்ற மாதிரி இருக்கா? வாழ்க்கையே கொஞ்ச நாளா அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. வா கிளம்புவோம். என்னையா உளர்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். போயா போய் கிளம்புவியா? இவ்வளவு நேரம் நின்று கிளம்பாம இருக்க. ஏடா இவ்வளவு நேரம் உங்க அம்மா லேட் பண்ணிட்டு நம்மள சொல்லிட்டு இருக்கா. இருப்பா பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு போக வேண்டியதா.